ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது இந்த துஷார் எப்போ இவர் கண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதி மட்டும்தான் தெரிவாங்க போல இருக்குது. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அட்டுழியம் பண்ணுறது ஒன்லி ஃபார் விஜய் பார்வதி மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களாம் உத்தமர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் இன்னையா இது துஷார் உங்களுக்கு அப்படி என்ன தான் இந்த பொண்ணு மேலே வன்முறை சத்தியமாக புரியல. அந்த பொண்ணு ஆனால் இரிட்டேட் பண்ணுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணை விட எக்கச்சக்கமாக உள்ளே வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் அண்ணன் அக்கா தொன்னன்னு எல்லாம் பேசுகிறீங்க. விஜய் பார்வதியை மட்டும் கண்டா உங்களுக்கு எங்கேருந்து தான் பொத்துக்கிட்டு வருதுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடு முடிஞ்ச உடனே கமருதீன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாப்புல. பக்கத்தில் வந்து ஆறுதலாக விஜய் பார்வதி இருக்காங்க. பக்கத்தில் அரோராவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவன் வந்துட்டு அதாவது ஆதரவு வந்து ஏன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லணும், என்னை அப்போ அசிங்கப்படுத்தானே சொல்கிறாங்க, 2 வருஷமாக இந்த மாதிரி தான் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பேசி என்னை எல்லா இடங்களும் அவமானப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அவரோட விஷயத்த சொல்லி நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், எனக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னும் போது டக்குன்னு ஒருத்தர் வந்து உச்சுன்னு கொடுக்குறாரு. யார்? பக்கத்தில் நின்று துஷார் அப்படின்னு. ஏன் அவருக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்படி தான் நந்தினியும் சொல்லிட்டு கிளம்புனாங்க, இவரும் இப்படி சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாரு அப்படின்றதுக்காக பண்ணாரான்னு தெரில. உச்சுன்னு கொடுத்த உடனே டக்குன்னு நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேருந்து அப்படியே ஒரு லுக் விடுறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் துஷார் வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ விஜய் பார்வதியை கலாச்சார், இஷ்டத்துக்கு போட்டு புலம்பி தந்தார். சரிங்களா? இப்போ நேற்று சனிக்கிழமை எபிசோட் அப்படி தான் நினச்சி உடனே விஜய் பார்வதி தான் கிட்ட போய் பேசுனாங்க. ஏன்னா நான் இப்படி தாண்டா பேசினேன், அதுக்கு ஏன்டா உனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எல்லாரும் விஜய் பார்வதி தான் கண்ணு தெரியுது, மற்றவங்க யாருமே தெரிய மாட்டேது. இதே கமலஹாசன் அவர்கள் தான் உங்கள் எல்லாருக்கும் இவங்க தான் தெரியும். இவங்களை தவிர்த்து இப்போ வேறு யாரை சொல்லுவீங்க கேட்டிருப்பாரு. பட் இவர் கேட்கல. இப்போ துஷாரை என்ன பண்ணுறாரு, அவர் வாயில் வந்த ஒரே ஒரு வார்த்தை விஜய் பார்வதி. இப்போ என்ன பண்ணுறாரு, உச்சுன்னு சொன்னவொடனே இவங்க ஒரு முறைக்கிறாங்க. அதுக்கு துஷார் வந்துட்டு அப்படி ஒரு முறைச்சிட்டு அடிக்கிறதுக்கு பரவாயில்ல போடுறாரு. அப்படியே கையெல்லாம் முறுக்கிறாரு, கண்ணு செவக்குது, கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது. என்னையா விஜயகாந்த் சார் நினப்பு வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம இருந்துச்சு. அவர் அநியாயத்தை தட்டி கேட்டார், நீங்கள் பண்ணுறது அநியாயம் அப்போ நம்ம இருந்துச்சு. போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அப்படியே கையை முறுக்கிறாரு. இவர் கேட்குற என்னடா ட்ராமா பண்ணுறேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இல்லைண்ணா என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுண்ணா, நான் இதுவுமே விட மாட்டேன். என்ன விட மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணி தான் பாருங்களேன், ரெட் கார்டு கொடுத்து வெளியே கவிதை பூச்சி அனுப்ப போகிறாங்க. இன்னும் துஷாருக்கு அதாவது துஷாரை வந்து நம்மளாம் எப்படி நினச்சோன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அவர் அதை தான் விஜய் சேதுபதி சொன்னார், நானே ஏமாந்துட்டேன், நீங்கள் அந்த வாயை கட்டினீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. கடைசியில் அவரே கலாச்சாரு, நீ எதுக்கு வாயை கட்டினு இப்போ தான் புரியுது, நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வாயை கட்டியிருக்கா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான பேரை வச்சுக்கிட்டு பேரை வாங்கிட்டு விஜய் பார்வதிக்கிட்ட இவ்வளோ வீராப்பு இருக்குது. இவ்வளோ வீராப்பு இருக்கிறவங்க உள்ளே வந்து அவ்வளோ விஷயங்கள் வியானா சொன்னாங்க. உப்புக்கு மேட்ருக்கு ஏதாவது ஒன்று பேசியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்டே வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அவ்வளோ பொங்குனீங்களே, இந்த விஷயத்துக்கு ஏன் பொங்க மாட்டீங்கன்னா விஜய் பார்வதிக்கிட்டீங்கன்னா சப்போர்ட்டாக கேட்டிருக்காப்புல. எவ்வளோ நெக்கிள் பாருங்க இந்த மனுஷனுக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். துஷாரை பற்றி நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துஷார் நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு எப்போ பாரு விஜய் பார்வதி, தூங்குனா விஜய் பார்வதி, காலை எந்திரிச்சா விஜய் பார்வதி. ஏன்பா? சப்போஸ் விஜய் பார்வதி விட்டுட்டா அரோரா, வேறு அவர் கண்ணுக்கு என்ன தெரியும்? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.